ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல். இன்றைக்கி பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியை சட்டுன்னு 15 நிமிஷத்தில் ரொம்ப சுவையாகவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாயாசம் வைக்கவே தெரியாதவங்க கூட இந்த ஒன் பார்ட் பாயாசம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் பாயாசம் செய்கிறப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நெஞ்சரிப்பு கூட கண்ட்ரோலில் இருக்கும். ப்ரோட்டீன், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், பாஸ்பரஸ்னு எல்லா சத்தும் நிறைஞ்ச ஒன் பார்ட் பாயாசம் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 15 நிமிஷத்தில் ஒன் பார்ட் பாயாசம் பண்ணுறதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக வந்திருக்கும். இதில் இருக்க எக்ஸஸ் தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அதுதான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். மாவு ஜவ்வரிசி அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நைலான் ஜவ்வரிசி எடுத்து நம்ம ஒன் பார்ட் பாயாசம் செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்த பாசி பருப்பு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவைக்காக ஆர்கானிக் கருப்பட்டி இந்த சைஸில் 1 எடுத்திருக்கேன். 1 2 இடித்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஆர்கானிக் கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறப்போ 150 கிராம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு சுவை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்து நம்ம செய்கிறப்போ உடம்புக்கு இன்னும் வலிமையாக இருக்கும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் தேங்காய் சேர்த்தா நெஞ்சு கரிப்பு இருக்கும் அப்படின்றவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. இது கூட தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி 250 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா 300லேருந்து 350 ml வரைக்கும் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு வெயிட் போட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், கீழே அடி பிடிக்காது. விசில் சத்தத்துக்கு முன்னாடி கருப்பட்டியோட வாசனை ஆளை தூக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, நம்மளோட பாயசம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. ரொம்ப பருப்புலாம் குலையாமல் செய்யாமல் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நல்ல திக்கான தேங்காய் பால் 100 ml அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அது மட்டும் போதும். அப்போ தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பாயசமோட டேஸ்ட்டும் மாறிடும், கன்சிஸ்டன்சியும் மாறிடும். 15 நிமிஷத்தில் கமன்னு சூப்பர் டேஸ்டியான ஒரு பாயாசம். அப்படியே மறக்காமல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஆட் ஆக மறந்துடுச்சு. விருப்பம் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது இல்லாமையே பாயாசம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் பாயாசம் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.